இருங்க ஸ்வைப் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. தெரியாம இல்லாத எதிரியோட சண்டை போட்டுருக்கிறோம். என்ன சார் 75 வருஷம் சீனியர், நீங்க எதிரியை கண்டுபிடிக்க முடியலையா? இல்லாத எதிரியா? என்ன சார் கதை இது? களத்துல இருந்தது யார் யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? இந்த தேர்தல்ல உங்கள் கற்பனை என்ன தெரியுமா? டிவிக்கு என்ன பெருசா வந்துட போகுது, ஏடிஎம்கே கட்சியே பெருசா யாரும் கவனிக்கலங்கிற குருட்டு தைரியம். ஆனா டிவிக்கே வரும்னு நீங்களே எதிர்பார்க்கல. அதான் ட்விஸ்ட். எதிரி யாருன்னு தெரியலன்னு சொன்னீங்கல்ல, அது யார் தெரியுமா? நீங்களும் உங்க அதிகார ஆணவத்துல மக்களை கொஞ்சம் கூட மதிக்காம ஆடிட்டு இருந்த உங்க திமுக அரசியல்வாதிகள் தான் உங்களோட எதிரி. உங்களுக்குலாம் ஒரு நினைப்பு, நம்ம தாண்டா ஆளு, நம்மளை விட இங்க யார் இருக்கா, இந்த ஒரு நினைப்பு தான் உங்களை இந்த அளவுக்கு கதற விட்டுட்டு இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் வந்து சொல்றீங்க எதிரியை கவனிக்கல, கண்டுபிடிக்கணும்னு. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்க அண்ணன் சொல்லி அடிச்சாருல, நீதான் எதிரி நீதான் எதிரின்னு சொல்லி அடிச்சாருல, அத மக்களும் ஏத்துக்கிட்டு உங்களை எங்க உட்கார வைக்கணுமோ அங்க உட்கார வச்சிருக்காங்க. 75 வருஷமா இருக்கட்டும் இல்ல 100 வருஷமாவே இருக்கட்டும், எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, மக்களுக்காக உழைக்கிற ஒரு நல்ல தலைவன் இல்ல ஒரு நல்ல மனுஷன் களத்துல வந்துட்டானா இங்க நீங்கெல்லாம் இருந்த இடம் தெரியாமலே போயிருவீங்க.